அதிமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு குறித்து இன்று மாலை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசிற்கு எத்தனை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறித்தும் இன்று அறிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் நேர்காணல் 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. முதல் நாளில் சேலம், நாமக்கல், கரூர் உட்பட 20 தொகுதிகளுக்கு வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணல் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், கடலூர் உட்பட 19 தொகுதிகளுக்கு நேற்று நேர்காணல் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் வளர்மதி, மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நேற்று இரவு 7 மணியுடன் நேர்காணல் நிறைவடைந்ததை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொகுதி ஒதுக்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் இன்று மாலை 4 மணிக்கு ஆலோசிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதற்கிடையே சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனுடன் அமைச்சர்கள் தங்கமணி, எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன், தேர்தல் கூட்டணி தொடர்பாக இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக கூறினார். உட்பட நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலன் சார்ந்த வளர்ச்சி குறித்து தமாகவிலே ஆலோசனை செய்து காலை கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை, எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க இருக்கிறேன். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படலாம் என்றும் அந்த ஒரு தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்கள் நிற்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு 19 தொகுதிகள் ஒதுக்கியது போக 21 தொகுதிகள் அதிமுகவிடம் உள்ளன. தமாகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கும் பட்சத்தில் அதிமுக 20 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்க வாய்ப்புள்ளது.